எப்படி சார் நீ 2026ல ஒரு ஒரு 600 ப்ளஸ் மேலே எடுக்கணும், 700 ப்ளஸ் மேலே நான் எடுக்கணும், நான் ஆசைப்படுறேன். அதை எடுக்கணும்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீ பிலீவ் பண்ணும், உன் மைண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணும், உன்னோட விஷனை கிரியேட் பண்ணும். நான் கண்டிப்பாக 500 ப்ளஸ் மேலே எடுப்பேன்டா, 600 ப்ளஸ் மேலே எடுப்பேன், 720 நான் எடுப்பேன்டா, ஓகே ஆல் இண்டியா ரேங்க்ல நான் ஃபர்ஸ்ட் கூட வரும். நான் ஃபர்ஸ்ட் மைண்டை செட் பண்ணும். மைண்டை செட் பண்ணால் மட்டும் நம்மளை எடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. மைண்டை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வைஸ் எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கணும். நீ எல்லா நாளும் கரெக்டாக விகாரஸாக படிச்சுட்டே இருக்க, எல்லா நாளும் ஸ்மார்ட்டாக இருக்க, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுறதை விட உனக்கு ஒரு வீக்னஸ்லாம் இருக்கும். உனக்கே தெரியாமல் படிப்பில் ஒரு கான்செப்டை படிக்கும்போது மனப்பாடம் பண்ணுவேன், அதை புரிஞ்சு ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறதை விட அப்படியே வேகா மனப்பாடம் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நாக் அவுட் பண்ணும். இதான் உன்னோட வீக்னஸ், அகாடமிக் வீக்னஸ். இதை ஃபஸ்ட்டு நாக் அவுட் பண்ணும். இதை நாக் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் நீ உன்னை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சோம். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் என்னால் எடுக்க முடியும். நம்மளை சுற்றி நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம பேரண்ட்ஸே வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட இருக்கவங்களே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணணும். எப்படி இக்னோர் பண்ணணும்னா, அதை நீ கேட்குற மாதிரி தான் இருக்கணும், ஆனால் உள்ளே எடுத்துக்கூடாது. அது உள்ளே எடுத்துக்கிற மாதிரியே நிறைய விஷயம்லாம் இருக்கும், ஆனால் நீ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணும். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். என்ன சொல்ல வரேன்னா, சப்ஜெக்ட் வைஸ் எப்படி சார் அதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ பாரு, இப்போ நம்மளுக்கு அக்டோபர் வந்துருச்சு, ஓகேவா? இன்னும் நவம்பர், டிசம்பர், ஜானு இந்த மாதிரி ஃபியூ மந்த் 7 மாதம் தான் இருக்குது, ஓகேவா? மேலே நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும். அப்போது இந்த டைமில் பார்த்தோன்னா இந்த 7 மாதத்தில் ஃபஸ்ட்டு நீ கண்டென்ட் சப்ஜெக்ட் வைஸை முடிக்கணும். அது எப்படின்னா பயாலஜி எடுத்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறைய பேர் வந்து என்சிஆர்டிலேருந்து வெளியிருந்து கேட்டாங்க, அவுட் ஆஃப் என்சிஆர்டிலேருந்து, என்சிஆர்டிக்குள்ளேருந்து கேட்டாங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எவிடன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் என்சிஆர்டி அந்தந்த டைமில் சிலபஸை மாற்றினாங்க, அப்டேட் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா என்சிஆர்டி தாண்டி எதுவுமே கேட்கல. என்ன சில ஆப்ஷன்ஸை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண வேணாம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் என்சிஆர்டியை ரீட் பண்ணி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அதை மட்டும் பண்ணானா பயாலஜியில் 360 வராது. அதை தாண்டி என்சிஆர்டி பேஸ் பண்ண ஒரு கீ நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கு எப்போ பார்த்தாலும் டீச்சர்ஸையே வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே என்னோட நோட்ஸை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பேன். என்னோட ஒர்க்கை தாண்டியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதிலாம் கொடுத்துட்ருப்பேன். ஆனால் நீங்கள் ஓனா என்சிஆர்டி பேஸ் பண்ணி ஒரு கீ நோட்ஸை எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றதை நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஓனா எடுக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களோட பேர்டனை குறைச்சி ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நீங்கள் டைமை ஒதுக்கிறதுக்காக தான் நான் வந்து எழுதி கீ நோட்ஸை அப்லோட் பண்ணுறேன். பட் அதை தாண்டி நீங்கள் ஓனா ஷார்ட் கீ நோட்ஸாக எழுதணும். கீ நோட்ஸ் எழுதுறதுக்காகவே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் என்சிஆர்டியை ரீட் பண்ணும் அண்ட் என்சிஆர்டி பேஸ் பண்ணி கீ நோட்ஸை ஃபாலோ பண்ணும். இதுதான் அகாடமிக் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கா? இல்லை இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னா அந்த பி பிளாக்கு இந்த லெசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில ஈக்குவேஷன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணுவாங்க. அது எப்படி போடணும், அந்த ஈக்குவேஷன்ஸை அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி புரிதலோட போகணும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம பிருத்திவிராஜ் சார் இருக்காரு, நீ போய் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், லைவ் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த மாதிரி உனக்கு வேலை வந்து அவங்க நிறைய டீச்சர்ஸை ரீச் பண்ண முடிஞ்சு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதுலேயே இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்கும் அண்ட் ஆர்கானிக். அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு மெத்தடாலஜியை அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ்ட்டை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க, உட்காந்து செயல்பட ஆரம்பிச்சிருங்க. செஞ்சிடணும். சொல்லில் சிறந்த சொல் செயல் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிடணும். அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னா நிறையா கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த நியூமரிக்கல்ஸையும் அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணணும். ஒரு சாரால் பண்ண முடியுதுன்னா அப்போ நம்மளாலையும் பண்ண முடியும். அது எப்படி சார் பண்ணுறாரு, அந்த ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அந்த மெத்தடாலஜியை லேர்ன் பண்ணி உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சார் ஒரு சம்ம போட்டாரா, அதே சம்மில் 100 சம்மு கொடுங்க, நான் போட்டு காட்டுறேன். ஆனால் அதே கொஸ்டினை வேறு ட்ரிக்கியாக கேட்டாங்கன்னா சாரால் யோசிச்சு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஆனால் உனக்கு பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் தேவை. அப்போ சாரால் எப்படி திங்க் பண்ண முடியுது, ஒரு டாப்பர் பையனால எப்படி திங்க் பண்ண முடியுது, அந்த மெத்தடாலஜியை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ ஆகும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் அண்ட் ஒவ்வொரு மெத்தடாலஜியை கரெக்டாக சப்ஜெக்ட் வைஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் வரப்போகிற நீட் 2026ல் 700+ எடுக்க முடியும். ஏன் கண்டிப்பாக 720 எடுக்க முடியும்டா. நீ அதை பிலீவ் பண்ணுறதை விட கரெக்டான மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உன்னால் அடிக்க முடியும். ஓகேவா? நம்மளை சுற்றி நிறைய பேர் காசிப் பண்ணுவாங்க, நம்மளை டவுன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணுறத அது இக்னோர் பண்ணுறதே ஒரு ஸ்கில்லு. அதெல்லாம் இக்னோர் பண்ணால் கண்டிப்பாக நீ தான் ஃபஸ்ட்டு வருவ. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன், ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 720+ மேலே எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் உங்களுக்கு வந்து டைம் பிளானை வந்து எப்படிலாம் வந்து டைம் டேபிள் போடணும், இப்போ ஆரம்பித்து அந்த 7 மாதத்துக்கு எப்படி போடணும், அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.